என் மம்மிட்ட நான் ஸ்நாக்ஸ் கேட்டேன். என் மம்மி இன்னைக்கு ஹெல்த்தியான வாழைப்பழம் பஜ்ஜி எனக்கு செய்து தர போறாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பழ பஜ்ஜி பண்ணதுக்காக நான் 3 ஏத்தம்பழம் எடுத்துருக்கேன். முதல்ல நம்ம பழத்தை பழ பஜ்ஜிக்காக ரெடி பண்ண போறோம். தோலை உரிச்சிட்டு மூணு பழத்தையும் தோலை உரிச்சு எடுப்போம். இதை நம்ம 2ஆ கட் பண்ணிட்டு இந்த பழத்தை நம்ம 4ஆ கட் பண்ண போறோம். ஒரே அளவுக்கு நீட்டா 4ஆ கட் பண்ணி எடுப்போம். ஈக்குவலா இருக்கிறதுக்காக 4ஆ நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதுபோல நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஈக்குவலா கட் பண்ணி எடுத்தாச்சு. பழ பஜ்ஜி பண்ணதுக்காக நம்ம இப்ப மாவு ரெடி பண்ண போறோம். நான் 4 பழம் எடுத்திருக்கேன். அதனால நான் 150 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 150 கிராம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அதே நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ சுகர் பத்தலைன்னு சொன்னா நம்ம 2வது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் இல்லைன்னா நம்ம ஃபுட் கலரிங் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு கொடுக்கனால நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ண போறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நான் ஆட் பண்றேன். போட்டிருக்க சுகரை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்றேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம். லம்ஸ் ஒன்றும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஃப்ரையிங் பேன்ல எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு துண்டா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இந்த கன்சிஸ்டன்சில எடுத்தீங்கன்னா மாவு கீழே விழாது. கரெக்டா போட்டு நம்ம எடுக்கலாம். ஒரு சைடு வந்துடுச்சு. நம்ம இப்ப திருப்பி போடுவோம். எல்லாம் வெந்துடுச்சு. நம்ம இப்ப எடுக்க போறோம். மம்மி சூப்பரான வாழைப்பழம் பஜ்ஜி ரெடி பண்ணி தந்துட்டாங்க. நான் இனி இப்ப டேஸ்ட் பண்ண போறேன். டாடி ரெடியா டேஸ்ட் பண்ண? சாப்பிடுவோம். யம்மி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட வரது வரையும் பாய். நாங்க இனி சாப்பிட போறோம்.